செயின்ட் கசில்டா ஆஃப் டொலேடோ 10ஆம் நூற்றாண்டுல ஸ்பெயின் நாட்டுல உள்ள ஒரு இஸ்லாமிய மத தலைவருக்கு மகளா பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலயே இரக்க குணம் கொண்டவங்களாவும் இஸ்லாமிய மதத்து மேல அதிகமான விசுவாசம் கொண்டவங்களாவும் இருந்திருக்காங்க. கசில்டா தினமும் ரொட்டிகளை தயார் செஞ்சு மறைச்சு கொண்டு போய் கிறிஸ்தவ சிறை கைதிகளுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை ரொட்டிகளை தயார் செஞ்சு துணியில மறைச்சு கொண்டு போறப்போ எதிரே வந்த இஸ்லாமிய படை வீரர்கள் கசில்டாவை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. படை வீரர்கள் பாக்குறப்போ கசில்டா மறைச்சு கொண்டு போன ரொட்டிகள் ரோஜா மலர்களா காட்சி அளிச்சிருக்கு. கசில்டா இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இவங்களோட நோயை உள்ளூர் அரேபிய மருத்துவர்களால குணப்படுத்த முடியாது அப்படின்னு நம்பியிருக்காங்க. இதனால உள்ளூர் சிகிச்சை பெற மறுத்திருக்காங்க. நார்த் ஸ்பெயின்ல உள்ள சான் விகான்சோ திருத்தலத்துக்கு திருப்பயணம் போனா தன்னுடைய நோய் முற்றிலும் குணமடையும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. சான் விகான்சோ திருத்தலத்துக்கு திருப்பயணம் போயிருக்காங்க. அந்த திருத்தலத்துக்கு போய் புனித நீரை வாங்கி குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களோட நோய் முற்றிலும் குணமடைஞ்சிருக்கு. இவங்கள சான் விகான்சோ திருத்தலத்துக்கு அழைச்சிட்டு போனதே இறைவனோட வல்லமை அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு பிறகு கிறிஸ்தவ விசுவாசியா மாறி பர்பூஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சு திருமுழுக்கு பெற்றிருக்காங்க. தனிமையா தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கசில்டா 100 வயசுக்கும் அதிகமா வாழ்ந்ததா சொல்லப்படுது. April 9, Saint Casilda of Toledo feast day.